இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பது பரிசுத்தவானாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம். 1 யோவான். பரிசுத்தவானாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம். அதன் முன்னுரையை, இன்ட்ரடக்ஷனை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அதை நீங்கள் யூடியூபில் சென்று மீண்டும் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்களுக்கு இப்பொழுது நாம் படிக்கப் போவது எளிதாக விளங்கும். ஒருவேளை இந்த இன்ட்ரடக்ஷன் அறிமுகத்தை நீங்கள் கேட்கவில்லை என்றால் கட்டாயமாக இந்த அறிமுகத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் யோவான் எழுதியிருக்கிற இந்த நற்செய்தியில் அவர் கூறியிருக்கிற நற்செய்தி நாம் என்ன என்பதை ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். கண்களை மூடி தலை வணங்கி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, அன்பின் கர்த்தாவே, எங்களுக்கு போதுமானவரே, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறவரே, உம்மை நம்பி உமக்கு ஸ்தோத்திரத்தையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்தில் தேவாதி தேவனே, அப்பா பிதாவே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு முழு வேத புத்தகத்தையே 66 புத்தகங்கள் அடங்கிய வேத புத்தகத்தை எங்கள் கரத்தில் கொடுத்து நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். அப்பா பிதாவே, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற இந்த நிருபம் ஆண்டவரே, யோவான் எழுதின இந்த நிருபத்தில் நாங்கள் படிக்கும்போது, 1 யோவானில் படிக்கும்போது தேவனே எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே. இது மற்ற புத்தகங்களைப் போல இல்லாமல் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. எனவே இதை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்து இதன் அறிமுகத்தை நன்றாக அறிந்து கொண்ட ஆண்டவரே, இதன் அர்த்தத்தை, வசனங்களை எழுதியிருக்கிற வசனங்களின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுவது அது நமக்கு சிறந்த வார்த்தையாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால், மனிதர் பேசுகிற வார்த்தையை நாம் எவ்வளவு நம்பலாம், எவ்வளவு நம்பக்கூடாது என்று நாம் யோசித்து பார்த்து அதற்கு பிற்பாடு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எதை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகள் அனைத்தும் வாக்குத்தத்தங்களாக மாறிவிடுகின்றன. என ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை தைரியத்தோடு நாம் நிறைவான வாழ்க்கையை வாழ இந்த வார்த்தைகள் உதவுகின்றன. அதிலும் முக்கியமாக இந்த 1 யோவான் எழுதியிருக்கிறார் அல்லவா, இது நிருபம் என்று சொல்லுகிறோம். இந்த 1 யோவானில் 5 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. நாம் கூட்டி பார்க்கும்போது வசனங்களை எல்லாம் சேர்த்து பார்த்தாலும் இது ஒரு சிறிய புத்தகமாக இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான புத்தகம். நான் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், இதற்கு துவக்கத்தில் ஏதோ ஒரு கிரீட்டிங்ஸோ இல்லை முடிவில் ஒரு கன்க்ளூஷனோ கிடையாது. எபிரேய புத்தகத்தை போல எபிரேயர் புத்தகத்தையும் நாம் வசனமாக நாம் தியானம் செய்திருக்கிறோம். அதுபோல இந்த புத்தகமும், இந்த நிருபம், முதலாவது நிருபமாகிய யோவான் 1 யோவான் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் வித்தியாசமாக காணப்படுகிறது. ஏதோ ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் போல இருக்கிறது. ஒருவர் கொடுக்கும் மிகவும் விருப்பமான ஒருவருக்கு நாம் கொடுக்கிற ஒரு செய்தியாக, தேவ செய்தியாக இருக்கிறது. நமக்கு யோவான் என்பவர் யார் என்று நன்றாக தெரியும். அவர் பரிசுத்தவானாகிய யோவான் நற்செய்தி நூல், சுவிசேஷத்தை எழுதும்போது அவர் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சீடன் என்று தன்னையே அவர் சொல்லிக் கொள்ளுகிறார். அதிலும் இந்த 1 யோவான் அவர் எழுதும்போது முதிர் வயதாக இருக்கும்போது, அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 90களிலே எழுதியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. எனவே வயது முதிர்ந்தவராக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து, இயேசு கிறிஸ்துவை அனுபவித்து, இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லி வயதில் முதிர்ந்தவராக இருக்கும்போது இந்த நூலை இதை எழுதுகிறார். இது துவக்கத்திலிருந்து இறுதி வரை ஒரு தேவ செய்தியாக அமைகிறது. ஒரு சபைக்கு, ஒரு கூட்ட மக்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு
எழுதப்பட்ட புத்தகமாக அமைகிறது. எபிரேய புத்தகத்தை போல துவக்கத்திலும் முடிவிலும் எந்த ஒரு வெல்கம்மோ இல்லை யாரையோ க்ரீட் பண்ணுறதோ இல்லை முடிவுரையில் நான் திரும்பி உங்களை பார்ப்பேன், இந்த மாதிரி எந்த காரியமும் எழுதப்படவில்லை. எனவே இந்த மொத்த வசனங்களை நாம் பார்க்கும்போது இவை அனைத்தும் அவர் எழுதியதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நாம் கடந்த முறை பார்த்தோம். ஒருவேளை இதை கேட்காதவர்கள், எதற்காக அவர் எழுதினார் என்பதை கேட்காதவர்கள் தயவு செய்து யூடியூபில் சென்று 1 யோவான் இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் என்ற அந்த யூடியூப்பில் வருகிற அந்த செய்தியை நீங்கள் தயவு செய்து கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளின் முக்கியத்துவம் ஒவ்வொன்றும் நன்றாக விளங்கும். நம் வாழ்க்கைக்கு அது பயனுடையதாக இருக்கும். முதலாவது அவர் சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். அவர் முதலாவது சொல்லுவது 1 அதிகாரம் 4வது வசனத்தில் உங்கள் மகிழ்ச்சி நிறைவாய் இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதுகிறேன். அடுத்தது சொல்லும்போது 1 அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது ஒரு வகையான பாவத்தை குறித்து நான் உங்களை எச்சரிப்பதற்காக நான் உங்களுக்கு எழுதுகிறேன்றார். அதற்கு பிற்பாடு 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கும்போது ஃபால்ஸ் டீச்சர்ஸை ரிஃப்யூட், எதிர்த்து நிற்பவராக இதை எழுதுகிறார். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் கிறிஸ்தவம் இப்பொழுது வளர்ந்து விட்டது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு சிலுவையில் மரித்து இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தேன் என்பதை சொல்லி உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பிற்பாடு மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி விசுவாசித்தவர்களின் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. 120 பேரில் தொடங்கிய கூட்டம் 3000ஆக 5000ஆக எண்ணக்கூட முடியாத ஒரு மல்டிடியூடாக கூட்டமாக மாறி ஒரு 50 வருடங்கள் கடந்து விட்டது. 50ற்கு மேலாகவும் கடந்து விட்டது. அந்த வருடங்களில் தான் யோவான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். அப்படி என்றால் ஒரு பெரும் கூட்டம் மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக சரியான சத்தியத்திலே வளர்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அவர்கள் கையிலே வேத புத்தகம் இல்லை. அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தது எல்லாம் ஆண்டவரை பின்பற்றிய சீடர்கள், அப்போஸ்தலர்கள், அதோடு கூட ஆண்டவரை முகமுகமாய் கண்ட பவுல், பரிசுத்தவானாகிய பவுல், இவர்களே சொல்லுவதை கேட்டுதான் அவர்கள் ஆண்டவருக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களைப் போல என்னை போல ஒரு பிரசங்கத்தை கேட்ட பிற்பாடு இந்த பிரசங்கம் சரியா, இயேசு கிறிஸ்துவை குறித்து இவர்கள் சரியாக சொல்லுகிறார்களா என்று பகுத்தறியக்கூடியதாக நிதானித்து பார்க்க, இல்லைன்னா கம்பேர் பண்ணி பார்க்க எழுத்து வடிவிலே வேதாகமும் இல்லை. பேச்சு வடிவிலே செய்திகளை மட்டும்தான் கேட்கிறார்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த காலத்தில் தத்துவ ஞானம் மிகைப்பட்டு வருகிறது. எனவே அந்த தத்துவ ஞானத்தில் நாஸ்டிசிசம்னு ஒரு கூட்டம் வருகிறது. GNOSTISM. நாஸ்டிசிசம் என்று சொல்லுவது ஒரு தவறான போதனை. அவர்கள் அந்த தத்துவ ஞானிகள் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக நீ மாற உனக்கு ஞானம் தேவை. அப்படி ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் விசுவாசத்தை கொண்டு என்பதை மிகவும் ஒரு ஏளனமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஞானத்துக்கு, அறிவுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்படி கொடுத்ததோடு இல்லாமல், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் 2 தனிப்பட்டதாக இருக்கிறது. சரீரத்தில் செய்கிற பாவத்தின் மூலம் ஆத்மா பாதிக்கப்படாது என்று சொல்லுகிறார்கள். இதோடு நிறுத்தி விட்டிருந்தாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வரவில்லை. ஹீ இஸ் அ ஃபேண்டம் என்று சொல்லும்போது ஒரு மர்மமான ஆள், வெறும் ஆவியை உடையவராக, வெறும் தேவனாக வந்தார் என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100
தேவனாகவும் வந்தார். இந்த காரியத்தை, இறையியலை அவர்கள் குழப்பி அவர்களுடைய அறிவிலே இதை விளங்கி கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, நம்முடைய அறிவிலே திருத்துவத்தை விளங்கி கொள்ள முடியாது. நம்முடைய சொந்த அறிவிலே திருத்துவத்தை விளக்கி சொல்ல முடியாது. அன்பானவர்களே, நம்முடைய சொந்த அறிவிலே இயேசு கிறிஸ்து 100% மனிதனாக இருந்தார், இயேசு கிறிஸ்து 100% தேவனாக இருந்தார் என்பதை நாம் எடுத்து சொல்ல, விளக்கி சொல்லவும் முடியாது. அதே நேரத்தில் அதை மக்கள் தங்கள் சொந்த அறிவினால் விளங்கி கொள்ளவும் முடியாது. அப்போ எப்படி விளங்கி கொள்ளுவது? அதற்காக தான் தேவன் சொன்னார், நீங்கள் எல்லாரும் எருசலேமில் இருங்க, வெயிட் பண்ணுங்க, காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று. அதுபோல இப்பொழுதும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அறிவினால் அல்ல, பரிசுத்த ஆவியினானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டின் மூலமாகவே இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாக வந்து முழுமையாக தெய்வமாக வாழ்ந்து 100% மனிதன் 100% தேவனாக வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதனால தான் இதை ஏன் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, இந்த தவறான உபதேசத்தை கொடுக்கிறவர்களுக்கு எதிர்த்து நிற்பதற்கான அறிவுரைகளை கொடுப்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறார். 4வது, இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு காரணம் நம்முடைய மீட்பு, நம்முடைய ரட்சிப்பு, விசுவாசத்தினால் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த மீட்பை 2வது 3வது நூற்றாண்டுகளில் எல்லாம் பல குழப்பத்தில் காணப்படும் போது இதில் முழு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லுவதற்காகவும் பரிசுத்தவானாகிய யோவான் எழுதுகிறார். இப்போது அதனால் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி 1வது வசனத்திலேருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 1வது வசனத்திலேருந்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை இந்த சிறிய புத்தகத்தில் அநேக முறைகள் அவர் பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார்? அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறார். நீங்கள் பார்ப்பீங்க, 1வது வசனத்திலேயே நீங்கள் பார்க்கும்போது 1வது வசனம் 2வது வசனத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான, அப்போனா வெளிப்படுத்தப்பட்டது என்ன? இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன், முழுமையான மனிதகுமாரன் என்பது. ஆனால் இந்த வெளிப்படுத்தப்பட்டது, அறிவிக்கப்பட்டது என்பது மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தை வரும். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 5 அதிகாரத்தை வாசிக்கும்போது எங்கெல்லாம் வருதுன்னு அதை ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. இப்படியாய் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்தையாக படிங்க. 5 நாளில் நம்ம என்ன செஞ்சிடலாம்? அந்த குறிப்பு எடுத்துடலாம். நான் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை முறைகள் அது வருது, எங்கெல்லாம் வருதுன்னு. அதனால் இங்கே பாருங்கள், 2வது வசனத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டதுன்னு வருது. அப்படின்னா அறிவிக்கப்பட்டதுன்னு தொடர்ந்து வரும். இந்த 2 வார்த்தைகளும் மீண்டும் மீண்டும் வரும். 5வது வசனத்தில் பாருங்கள், அறிவிக்கும் செய்தி இதுவே. அப்போனா வெளிப்படுத்தப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது என்ற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருவதற்கு காரணம் நான் சொன்னது போல, இது நம்ம சொந்த ஞானத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒன்று நமக்கு அறிவிக்க வேண்டும், ஏதோ ஒன்று ஒருவர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எனவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனங்களை வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். 1வது வசனத்தை பார்க்கும்போது தொடக்க முதல் என்று அவர் சொல்லும்போது நம்ம எந்த தொடக்கத்தை அவர் இங்கே சொல்கிறாருன்றதை பார்க்குறோம். நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். ஆதியாகமத்தில் 1வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று அந்த தொடக்கத்தை அங்கே பார்க்குறோம். அதே காரியத்தை நம்ம யோவான் தன்னுடைய நற்செய்தி நூலில் எழுதுகிறார் இல்லையா? அவர் எழுதும்போது எப்படி பார்க்குறோன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்படின்னா பாருங்கள், இந்த 2 இடத்துலையும் ஆதியிலே, ஆதியாகமும் 1வது அதிகாரம் 1வது வசனம்
துவங்குவதும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 1வது வசனம் துவங்கும் போது இருக்கிறதும் ஆதியிலே என்று தொடங்குகிறது. இங்கே வரும்போது இந்த நிருபத்தில் முதல்ல வசனம் அவர் தொடங்குறதே என்ன? தொடக்க முதல். அப்பனா அவர் எங்கே இருந்து யோவான் சொல்கிறாருன்னா, மோசே 1வது புத்தகத்தை எழுதுகிறார் இல்லையா? நமக்கு நம்முடைய வேத புத்தகம் எழுதியவர்களில் முதல் எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு எழுதினவர் மோசே. அவர் எழுதும் ஆதியிலேன் என்று எழுதுகிறார். இறுதியாக எழுதினவர் புத்தகத்தை, வேத புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷம். அதில் எழுதினவர் யார்? யோவான். அப்போ முதல் எழுதினவரும் இறுதியில் எழுதினவரும் துவக்கம் முதல் தொடக்கம் முதல்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் பாருங்கள், பைபிளில் எவ்வளோ ஒரு ஹார்மனி இருக்குது, ஒரு ஒற்றுமை இருக்கிறது இல்லையா? அப்போது முதலாவது மோசே எழுதும்போது தனக்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை மனதிலே கொண்டு வந்து அவர் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்த தனக்கு முன்பு நடந்தது இறந்த காலம் அதை வைத்து எழுதுகிறார். இவர் பரிசுத்தவானாகிய யோவான் எழுதும்போது தொடக்கம் முதல் துவங்கும் போது அவர் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நிகழ்காலத்தை எழுதி நிகழ்காலத்திற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் எழுதி இறுதி புத்தகத்தை வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதி முடிக்கிறார். எனவே இந்த துவக்கம் முதல் என்று சொல்வது மிக முக்கியமாயிருக்கிறது. அப்போ துவக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை யாரு? இந்த வாழ்வு அளிக்கும் வாக்கு யாரு? நீங்கள் முதல்ல ஆதியாகமம் 1வது வசனத்தை பார்க்கும்போதும் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது வசனத்தை பார்க்கும்போதும் வாழ்வு அளிக்கும் வாக்கு யார் தெரியுமா? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் வார்த்தை. அந்த வார்த்தை நீங்கள் இப்போ வாசிக்கும்போது யோவானில் வாசித்து பாருங்கள், ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். யோவான் நற்செய்தி நூலில் நீங்கள் திறந்துட்டு 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது 1வது வசனத்தை வாசிக்கிற, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ யாரு இந்த வாழ்வு அளிக்கும் வாக்கு யாரை குறிக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார். அதை தான் அவர் சொல்கிறாரு பாருங்க, இங்கே வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். அப்போ வாழ்வு அளிக்கும் வாக்கு இந்த இடத்துல யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உண்மையாக முழுமையாக மனிதனாக முழுமையாக தேவனாக வந்தவர் என்பதை வாழ்வு அளிக்கும் வாக்கு என்று சொல்லி அதை நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் கேட்டோம். 1வது கேட்டோம், 2வது கண்ணார கண்டோம், 3வது உற்று நோக்கினோம். நாங்கள் சாதாரணமாக கேட்கல, நாங்கள் சும்மா ஏதோ கண்ணில் எங்கேருந்தோ பார்க்கல, உற்று நோக்கினோம். அப்போனா எங்களுக்கு திட்டம் தெளிவாக தெரியும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து முழுமையான மனிதன். அதையும் அடுத்தது பாருங்க, இன்னும் அழகாய் சொல்றாரு, கையால் தொட்டு உணர்ந்தோம். அப்போனா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தொட்டு பார்த்தோம். யார் இது சொல்கிறது? யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் அவர் இறுதி ராப்போஜனத்தின் போது, இறுதி ஆகாரத்தின் போது அவர் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் அவர் சாய்ந்து கொண்டிருந்தார் என்பதை கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதனால்தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் காதால் கேட்டோம், கண்ணால் கண்டோம். இது ரெண்டும் சாதாரணமாக நீங்கள் யோசித்திரலாம், ஏதோ கூட்டத்தோட கூட்டம் நாங்கள் பார்த்தோன்னு யோசிக்கல. இல்லை, நாங்கள் உற்று நோக்கினோன்னா அவர் செய்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் கிட்ட இருந்து கவனமாக பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கையாலே தொட்டோம், உணர்ந்தோம். 5 புலன்களையும் இங்கே பயன்படுத்திட்டார். அது எல்லாவற்றையும் விசுவாசத்தை வைத்து நாங்கள் எழுதுகிறோம். இது எல்லாம் இருந்தும் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை, எந்த வாழ்வை?
இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம். எத்தனை தடவை சொல்கிறாரு பாருங்க. கண்டோம், 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 தொட்டோம், கேட்டோம், உணர்ந்தோம். இதெல்லாம் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது தவறான உபதேசம் வந்துவிட்டது. அவர் ஏதோ ஒரு மாயஜாலமான மனிதன், அவர் உண்மையிலே ஒரு சரீரத்தில் வரவில்லை என்று சொன்னாங்க இல்லையா? அதற்காக அதை தொடங்கும் போதே இத்தனை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு 2வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் வாழ்வு. அவரை எப்படி பார்க்குறாரு பாருங்க. இங்கே அவரை லைஃபாக பார்க்கிறார். அவர் வாழ்க்கை, அவர் ஜீவன், உண்மையுள்ள ஜீவனோடு வந்தார், எனக்கும் உண்மையான ஜீவனை கொடுத்தார். அதனால் அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம். இப்போ இத்தனை காரியத்தை சொன்னனால இதை வாசிக்கும் போதே மனிதருக்கு நல்லா விளங்கும். இந்த நாஸ்டிசிசம், அவர் ஏதோ ஒரு ஃபேண்டம், ஒரு மாயமான மனிதன் என்று சொல்வது தப்பு. அவர் நேரடியாக பார்த்து, அவர் நேரடியாக தொட்டு, அவர் செய்ததெல்லாம் நல்லா அறிந்திருந்த ஒருவர் இப்பொழுது யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு? நம்ம கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அதற்கு சான்று பகிர்கிறோம். எத்தனை பேர் சான்று கொடுத்தாங்க? இப்போ இவர் நின்று சான்று கொடுத்து கொண்டிருக்கிறார். தந்தையுடன் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை கேட்டதை, எத்தனை தடவை வந்துருச்சு பாருங்க. நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது உங்களுக்கு அறிவிக்கிறோம். உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். இப்போ இதை நான் எழுதும்போது எங்களுடைய மகிழ்ச்சி என்னாகுது? நிறைவாகிறது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த முதல் 2 வசனம், 3வது வசனம், 4வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போதே எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. அப்போனா இந்த புத்தகம் முழுவதிலும் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது. யாரை பற்றி எழுதுகிறார்? வார்த்தையை பற்றி எழுதுகிறார். எந்த வார்த்தையை பற்றி எழுதுகிறார்? ஆதியிலே இருந்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் துவக்கத்தில் இருந்த வார்த்தை, அதுதான் இயேசு கிறிஸ்து. அதுதான் யோவான் சுவிசேஷத்தில் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதனால் இந்த வார்த்தையாய் மாம்சத்தில் வந்தவரை நான் சொல்லுகிறேன். வார்த்தையாய் மாம்சத்தில் வந்தவர் எப்படிப்பட்டவர்? தேவனாகவே இருந்தார் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அதனால் இந்த மகிழ்ச்சி, இதை சொல்லும்போது இருக்கிற மகிழ்ச்சி எப்படி இருக்குதா? நிறைவடைகிறது. இப்போ இங்கே 2 முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு. நிலை வாழ்வு. எங்களுக்கு எந்த வாழ்வு கிடைச்சிருக்குது? எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலையான வாழ்வு. அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. 2வது வசனத்தில் நிலையான வாழ்வு, நிறைவான மகிழ்ச்சி. இது 2மேமா நமக்கு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மனிதனாகவும் உண்மையாகவே முழு மனிதனாகவும் முழு தெய்வமாக வந்தார், வாழ்ந்தார், நமக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார், ரத்தம் சிந்தினார். இதையெல்லாம் நீயும் நானும் அவருடைய கிருபையினாலே விசுவாசிக்கும் போது நிலையான வாழ்வு கிடைக்கிறது. அதோடு கூட நிறைவான மகிழ்ச்சியும் கிடைக்கிறது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதனால் இன்னையிலிருந்து வாசிக்க ஆரம்பிங்க. இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூலை வாசிக்க ஆரம்பிங்க. 5 அதிகாரம் தான் இருக்குது. அதில் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லுவது என்னன்னா, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து முழுமையான மனிதன், முழுமையான தேவன். அவர் தேவனுடைய குமாரன் என்ற இந்த பதமும்
மீண்டும் 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 வருகிறது. எனவே இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுவது, நமக்கு நிலையான வாழ்வு இருக்கிறது, நமக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த இரண்டையும் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்படி பரிசுத்தவானாகிய யோவான் எப்படி ஒன்று இணைந்து வாழ்ந்தாரோ அதுபோல நாமும் என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கொள்ளுவோம். அப்போ நிலையான வாழ்வு நமக்கு உண்டு. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிவதே இல்லை. இதற்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கைக்காக இது ஒரு ஆயத்த ஸ்தலமாக ப்ரிப்பரேஷன் அதுதான் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நிலையான வாழ்க்கை நமக்கு உண்டு. அடுத்ததுக்கு நமக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டுமா. மகிழ்ச்சி என்பது நம்ம இருதயத்தின் உள்ளே இருந்து வெளியே வருது. இந்த உள்ளே எப்படி இந்த மகிழ்ச்சி இருக்கும்? அதற்கு ஃபவுண்டேஷன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் மகிமை அடைய வேண்டும். எப்படி நாம் மகிமை அடைய முடியும்? நாம் மகிமை அடைவதற்கு ஒரே வழி தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். எந்த உறவை நாம் பாவத்தினால் இழந்தோமோ அந்த உறவை தேவன் நமக்கு திருப்பி கொடுத்தார். அதுதான் தேவனோடு உறவு இருக்கும்போது நம்ம இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வெளியில் என்ன காரியம் நடந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, உள்ளத்துக்குள்ள நிறைவான மகிழ்ச்சி இருக்கும். உள்ளத்துக்குள்ள இந்த நிறைவான மகிழ்ச்சி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை அதை ஆழமாக இருதயத்தின் ஆழத்தில் புதைத்து கொள்ள வேண்டும். அப்படி புதைத்து நாம் வைக்கும்போது நிச்சயமாக சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? என்னோடு வாழ்கிற என்னுடைய தேவன் பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் என்னுடைய எல்லா குறைவையும் நிறைவாக மாற்றி போடுவார். என்னுடைய எல்லா தேவையையும் நிறைவாய் சந்திப்பார். என்னுடைய தவறுகளை எல்லாம் மாற்றி என்னுடைய தவற்றின் மூலமாக ஒரு உன்னதமான காரியத்தை எனக்கு செய்து என்னை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா நமக்கு கேட்க? அப்போனா இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது நமக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும். சுற்றி இருக்கிற காரியம் எப்படி நடந்தாலும் சரிம்மா, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, என் தேவன் பெரியவர், என் தேவன் மாறாதவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் அன்புள்ளவர், எனக்காக நான் எதிர்பார்க்கிற அனைத்தையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, நாங்கள் எப்படி உம்மை துதிக்காமல் இருக்க முடியும்? ஆண்டவரே, நிறைவான மகிழ்ச்சியை எங்களுக்கு தருகிறவரே, நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதின் மூலமாக, ஆண்டவரே வார்த்தை எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதின் மூலமாக, அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறீர். எங்கள் சூழ்நிலைகள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்படி மாற்ற வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறபடினால் எங்களை வைத்தே நீர் பெரிய காரியங்களை செய்வீர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே, பரிசுத்த ஆவியானவரே, பெரிய காரியங்களை எங்களுக்கு விளக்கி காட்டுங்க. எங்கள் இருதயத்துக்குள்ளே வாசமாயிருக்கிற எங்கள் தேவனோடு கொண்டிருக்கிற உறவின் மூலமாக எங்கள் தேவன் வல்லமை, சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானியாகிய தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய, அசாத்தியமான காரியங்களை செய்து முடிக்க, எங்களை கொண்டு செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியாய் நீர் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. அதிசயங்களை காண எங்கள் கண்களை திறந்தருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன், ஆமேன்.